ஒரு தகப்பன் இந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு சேர வேண்டியதை இது ஏமாத்தி வாங்குதுன்னு தெரிஞ்சும், புரிஞ்சதுக்கு அப்புறமும், திருப்பி ஏசா வந்து சொன்னதுக்கு அப்புறமும், அவன் அழுததுக்கு அப்புறமும், ஸ்தோத்திரம், இவருக்கு 100% தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். அதாங்க தகப்பன் உள்ளம். இவன் ஏற்கனவே ஏமாத்தனவன், எத்தன், திருடன் அப்படின்னு சொல்லிட்டு, யாக்கோபுனா என்ன அர்த்தம்? எத்தன். எத்தன்னா என்ன? திருடன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அவன் ஏற்கனவே ஏமாத்தனவன். மறுபடியும் எதுக்கு இவனை ஆசீர்வதிக்கணும்? ஏற்கனவே தான் அவன் நிறைய ஆசீர்வதித்துட்டு விட்டோமே அப்படின்னு தகப்பன் நினைக்காம, அந்த தகப்பனுடைய உள்ளம் பாருங்களேன். ஸ்தோத்திரம். அவன் தப்பு செஞ்சு வந்து நிக்கிறான், ஏமாத்தி வந்து நிக்கிறான், திருடனா வந்து நிக்கிறான், எத்தனா வந்து நிக்கிறான். மறுபடியும் அந்த தகப்பன் 28:1 யாக்கோபை அழைத்து ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய பெற்றோருடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பெற்றோருடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு பெற்றோருடைய மனது எப்படி இருக்க வேண்டும்? நம்ம பெற்றெடுத்த பிள்ளை அயோக்கியனா இருந்தாலும், துரோகியா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், எத்தனா இருந்தாலும், துன்மார்க்கனா இருந்தாலும், நாம ஸ்தோத்திரம், தீமை செய்கிறவனா இருந்தாலும், திருடனா இருந்தாலும், அவன் கள்ளனா இருந்தாலும், பொல்லாதவனா இருந்தாலும், பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைய மீண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம அதை அறிகிறோம். ஏன் முன்பதாகவே ஒருவரை அவர் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டார். மறுபடியும் ஏன் ஸ்தோத்திரம் அவர் 2வது முறை அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும்? இதற்கு இடையில ஏசா வருகிறான், சம்பவம் வெளியாகிறது, வெளிப்படையாக யாக்கோபு ஏமாத்தினான் என்பது தெரிகிறது. தெரிந்த பிற்பாடும் 2வது முறையும் அவர் அழைத்து, நீ போடா உங்க மாமா வீட்டுக்கு சொல்லி அனுப்பாமல் மீண்டும் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? அதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். அல்லேலூயா. 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 தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை, அது ஆண் மகனோ பெண் மகனோ ஸ்தோத்திரம், பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் பிள்ளைகளை என்றைக்கும் ஆசீர்வதிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அவர் எப்படி அந்த கடைசி ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்? உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆமென். இன்னைக்கு நாம பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க முடியுமோ சொல்லி சொல்லி ஆசீர்வதித்துட்டு போயிடுவோம். நாம மரித்து போனாலும் அந்த பிள்ளைக்கு நம்ம சொன்ன ஆசீர்வாதம் தலைமுறைக்கு நின்று அந்த பிள்ளைங்க அனுபவிப்பாங்க, சுதந்தரிப்பாங்க, பெற்றுக்கொள்ளுவாங்க. அந்த பிள்ளைங்க அதை மன நிறைவாய் அடைவாங்க. அல்லேலூயா.